கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மத்திய தடயவியல் துறை அதிகாரிகள் சாலையில் அளவீடு செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது நம்முடன் செய்தியாளர் அஜித்குமார் இணைகிறார். வணக்கம் அஜித்குமார். வேலுச்சாமிபுரத்தில் மத்திய தடய அறிவியல் துறை அதிகாரிகளின் ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கூட்டம் ஏற்பட்ட சிக்கி 41 பேர் பலியானனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற அஜய் ரஸ்தோவில் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் முகாமிட்டு சுற்றுலா மாளிகையில் தங்கி அங்கு விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடைபெற்ற அருகாமையில் இருந்த கடை உரிமையாளர்கள், அங்கு பாதுகாப்பு காவலர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என தொடர்ந்து அவர்கள் சம்பந்த விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு மற்றும் ஜோஷி தங்கையா, செல்வராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளையும் தாவேகா கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான புஸ்ரி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கும் சம்பந்தம் அனுப்பி விசாரணை செய்தனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவினர்கள், அங்கு காயமடைந்து சிகிச்சை பெற்ற பொதுமக்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, தங்கையா மற்றும் டிஎஸ்பி செல்வராஜ், காவல் ஆய்வாளர் மணிகண்டன் உள்ளிட்டோரை தில்லிக்கு வரவழைத்து அங்கு சிபிஐ விசாரணை செய்தனர். அதேபோல தாவேக்காவை சேர்ந்த நிர்மல்குமார் மற்றும் ஆகியோரையும் தில்லிக்கு வரவழைத்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் வரும் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக்கா விஜய் நேரில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சிபிஐ விசாரணையில் மேலும் ஒரு மைல்கல்லாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தடயவியல் துறை அதிகாரிகளும் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையும் சம்பவத்திற்கு மற்றும் கேமரா கொண்டு வந்து அந்த விபத்து நடைபெற்ற இடத்தினை தற்பொழுது அளந்து தற்போது ஆய்வு கொண்டு வருகிறது. அஜித்குமார், தகவலுக்கு நன்றி.